ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி 2 ஆண்டு காலம் அதை தலைமை வாங்கி வழிநடத்திக் கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சக்திகள் திருமாவளவனை ஒரு தூளாக பயன்படுத்தி அதை உடைத்தெறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு பணியாகக்கூடிய அளவுக்கு பலவீனமான வேலை திருமாவளவன். ஏதோ அழுத்தம் மிரட்டல் அச்சுறுத்தல் இருக்கிறார். என்னோடு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு தெரியும் என்னுடைய இயல்பு, என்னுடைய பண்பு. எனக்கு கருத்தும் கிடையாது, நாட்டு கருத்தே வேண்டும். இதை ஏன் திருமாவளவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று சிலர் கேட்கிறார்கள். சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் என்னுடைய நம்பகத்தன்மை மீது நீங்க கை வைக்கிறீர்கள். திருமாவளவன் பேசிட்டு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அரசியல் எங்களுக்கு தெரியாது, அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லை, அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஒரு தாக்குதல் என் மீது நடத்தப்படும். திமுகவிடம் ஒன்றை பேசிக்கொண்டு மறைமுகமாக இது ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகத்தை என் மீது எழுப்புகிறார். என்னை நம்பக்கூடிய என் தோழர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். என்னை நம்பி என் தலைமையை ஏற்று என்னோடு களத்தில் இருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் என்னை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை எழுதுகிறது. வேறு யாருக்காகவும் இந்த செய்தி நான் சொல்லவில்லை. திமுகவுக்காகவோ அல்லது அதிமுகவுக்காகவோ அல்லது வேறு அரசியல் கட்சிகளுக்காகவோ இதை சொல்ல நான் முயற்சிக்கவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எனது தோழர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் நான் இந்த நிகழ்வு நான் சொல்லுகிறேன். இது பொருத்தமான மேடை. நம்முடைய வளர்ச்சியில் உண்மையிலேயே அக்கறையுள்ள அந்த சாகுபதி குடும்பத்தின் மேடையில் அந்த மேடையில் பேசுவதை நான் பெருமைப்படுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் சனாதனிகளுக்கு எதிராகத்தான் இருப்போம். எந்த சூழலும் எங்கள் நலம் விரும்பி என்று கருதி சனாதனம் இந்த மண்ணிலே வலிமை பெறுவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். அதனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் எவ்வளவு பேரிழப்பு ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்கிற வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. என்றென்றைக்கும் அதை தாங்கி காத்து பிடித்து பயணிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாகத்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்துச் சொல்லி மதிப்புக்குரிய சாகுல் அமீர் அவர்களுக்கும் அண்ணன் பஷீர் அகமது அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை கூறி மணமக்கள் ஜமாலுதீன் அவர்களும் கைலாஸ் மரியம் அவர்களும் எல்லா நலம் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.